அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்ட கொஸ்டினும் கூட எக்ஸாம்ஸில். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. என்னங்கிறத பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2004ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன முடிவுனா, செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை வந்து ஏற்படுத்த தீர்மானிக்கிறாங்க. அதன்படி 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் 2004ஆம் ஆண்டு. இது நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. எந்த ஆண்டு தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு, 2004ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்து 2005. நம்மளுக்கு செம்மொழி தகுதி வழங்கின அடுத்த ஆண்டே சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு 2008.